கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போலாம். எல்லாரும் வேதத்தை திறந்து, வேதத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி மனசை கொஞ்சம் திறந்து, அதுதான் முக்கியம். பைபிளை திறந்துட்டே தூங்கிடலாம். மனசை திறக்கிறது தான் முக்கியம். மனசை திறந்தாதான். அது யாருடைய வேலைங்க? நம்ம வேலையா, ஆவியானவர் வேலையா? அதுல நம்ம வேலை இருக்கு. நம்ம வேலை என்ன வேலை? வாஞ்சையா இருந்தீங்கன்னா திறக்கிற வேலை அவருடைய வேலை. அங்க நிறைய பெண்கள் இருந்தாங்க, லீதியாலும் இருந்தா, நிறைய பெண்கள் இருந்தாங்க. ஏன் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார்? அந்த அம்மா மாத்திரம் சாமி ஏதோ பேச போற மாதிரி அந்த அம்மா மாத்திரம் வாஞ்சையா பார்த்துட்டு இருந்துச்சா. வாஞ்சி உள்ள ஒரு ஆத்துமா வார்த்தையினால நிரப்பப்படும். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் பேசுவார். நான் வெள்ளிக்கிழமை ஒரு சாட்சியை நான் கேட்டேன். 1ஆம் தேதி ஆராதனைக்கு செய்தியை முடிச்சுட்டு நேத்து பேசும்போது, அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த வார்த்தையை பேசணும். நேத்து ஒரு சகோதரனோட பேசும்போது, வெள்ளிக்கிழமை ஆண்டவர் எனக்கு நிறைய காரியம் பேசினாரு. வாஞ்சியோடு வந்தா பேசுவாருங்க எல்லாத்தோடையும். அல்லேலூயா. அதனால நம்ம வாஞ்சியோடு வரணும். கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியா கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். வாசிங்க. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, அப்பா உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த வேத புஸ்தகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று எங்கள் மனக்கண்களை திறந்து எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. உமது வார்த்தையினாலே எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, மனுஷ சத்தத்தை கேட்க நாங்க வரல, உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்க வந்திருக்கிறோம். உமது வசனத்தின்படி வாழ கிருபைகளை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். 2வது பகுதி முதல்ங்கிறது வந்து வாசிங்களேக்கா. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. இந்த செய்தியை கேட்ட மாதிரி இருக்குதா உங்களுக்கு? கேட்ட மாதிரி இருக்குதா அந்த வசனத்தை? ஏறக்குறைய அந்த மாசமே முடிய போகுது. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. யார் வச்சா பேரு? மக்கள் தான் வச்சாங்க. யாருக்கு வச்சாங்க? யார பார்த்து வச்சாங்க? அங்க யாரு இருந்தானா? பவுலும் சவுலும். சரிங்களா? பவுல் ஆகல இன்னும். சவுலும் பர்னபாவும் இருந்தாங்களாம். எங்க போட்டிருக்கு அப்படின்னா 25வது வசனத்துல போட்டிருக்கு, பின்பு பவுல் பர்னபா சவுலை தேடும்படி. 2 பேர் தான் இருந்தாங்க. இந்த 2 பேர் என்ன செய்யறாங்க? அந்தியோகியால என்ன பண்றாங்க? ஊழியம் பண்றாங்க. இவர்களை பார்த்து ஜனங்கள் ஒரு பேர் வைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள். பைபிள் தூக்கிட்டு வந்தவனா கிறிஸ்தவனா? சபைக்கு வரவனா கிறிஸ்தவனா? கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டவனா கிறிஸ்தவனா? அன்டோனின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவனா? இயேசுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, இயேசுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. பேரு கிறிஸ்தவனா? நம்ம நினைச்சுக்கிறோம் பேரை பார்த்து இவங்க எல்லாம் கிறிஸ்தவன் நினைச்சுக்கிறோம். இல்லங்க. யார் தெரியுமா கிறிஸ்தவன்? இயேசுவை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். Those who follow Jesus. யார் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள். பேர் வச்சவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால கிறிஸ்தவன் சொல்லிட முடியாது. பிறந்ததுல இருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டோம் அதனால கிறிஸ்தவனா? இல்லங்க. யார் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, கிறிஸ்தவனா? ரட்சிக்கப்பட்டாச்சு, கிறிஸ்தவனா? சபைக்கு ஒரு 30 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவனா? கிடையவே கிடையாது. யார் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள், அந்த சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நாம எல்லாம் கிறிஸ்தவர்களா? ஒரு ஆமீன் கூட வரல ஆண்டவரே. விசுவாசமா சொல்லுங்க, நாம எல்லாமே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு உறவா, ஒரு மதமா, இல்ல ஒரு என்னங்க? உங்களுடைய பார்வையில கிறிஸ்தவம்னா என்ன? ஒரு புத்தகத்துல வாசிச்சேன், கிறிஸ்டின் இஸ் நாட் a ரிலிஜன். அது மதம் அல்ல, மார்க்கம் அல்ல, அது ஒரு உறவு. அப்பா பிள்ளை உறவுங்க அது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? தொப்புள் கொடி உறவு. இது சிலுவை உறவுங்க. அது எனக்காக கர்த்தர் பலியானார், அந்த உறவு. அப்பா பிள்ளை உறவு. இந்த உறவு கிறிஸ்தவம் ஒரு மதம் இல்லைங்க,
அது ஒரு மதமே கிடையாது. அது ஒரு உறவு. கிறிஸ்துவும் அவனும், கிறிஸ்துவும் நானும். இது ஒரு உறவுங்க. இந்த உறவுல வாழ்றது பாக்கியங்க. அல்லேலூயா. இந்த உறவுல வாழ்றது பாக்கியம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். நாம எல்லாம் பாக்கியம் உள்ளவங்க தானே. அப்புறம் ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? நிறைய பேர் சோர்ந்து போறீங்களே, முகமெல்லாம் பார்த்தா சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயா நீ பாக்கியவானியா. யாருமே சொல்ல மாட்டாங்களே. நாம் எல்லாம் பாக்கியவான்ங்க. ஏன் தெரியுமா? அவர் என்ன தெரிந்து கொண்டதுனால. நாம தெரிந்து கொள்ளல, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிஞ்சுக்கல, அவர் தான் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர் என்பது ஒரு பட்டம் அல்ல. கிறிஸ்டியன் அப்படிங்கிறது ஒரு பட்டமா? பட்டம் இல்லைங்க. அது இயேசுவை பின்பற்றுபவரின் அடையாளம், ஐடென்டிட்டி. வண்டி ஓட்டுறதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? லைசன்ஸ். இப்ப 8வது படிக்கிறாள்லாம் வண்டி ஓட்டிட்டு இருக்குது. கரெக்டா இல்லையா? கொடுக்குக்கெல்லாம் முளைச்ச மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்குது. சின்ன சின்ன கேஸ்லாம் வண்டி ஓட்டுது. போலீஸ் பார்த்தா பிடிச்சிருவாங்க. ஏன்? அதுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். என்ன அடையாளம்? லைசன்ஸ் வேணும். அதே போல கிறிஸ்தவர் என்பது ஒரு அடையாளம். என்ன தெரியுமா? கிறிஸ்தவர் என்பது ஒரு பட்டம் இல்ல. இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றுறானோ அவனுடைய அடையாளம் தான் கிறிஸ்தவன். நம்ம இயேசுவை பின்பற்றுறோமா? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர். வேற யாரை பின்பற்ற கூடாது? வேற யாரையும் கவனிக்க கூடாது. ஏன்? ஒருவேளை உங்களை நடத்தி இருக்கலாம், ரட்சிப்புக்குள்ள ஒருவேளை உங்களை சிலர் நடத்தி இருக்கலாம், உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு உதவி இருக்கலாம். அவங்கள பார்த்து நீங்க எல்லாம் சொல்வீங்க, என் ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்வீங்க, ஆவிக்குரிய தாயின்னு சொல்வீங்க. உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்காக சிலுவையில் மரித்தாரா? உங்கள் ஆவிக்குரிய தாய் உங்களுக்காக சிலுவையில் மரித்தாளா? இயேசுதான் உங்களுக்காக மரித்தார். ஆமென். பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தவர் ஆண்டவர். விளைய செய்தவர் தாங்க உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. நானும் ஒரு காலத்துல ஆவிக்குரிய தகப்பன் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ஆவிக்குரிய தகப்பன் யார் தெரியுமா? ஒன்லி ஜீசஸ். ஆவிக்குரிய தகப்பன் அவர்தான், சிநேகிதன் அவர்தான், தாய் அவர்தான், தாரம் அவர்தான், இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. அவரை மட்டும்தான் பின்பற்றணும், வேற யாரையும் பின்பற்ற கூடாது. ஒருவேளை நமக்கு சில பேரை பிடிக்கும், அதனால அவரை பின்பற்றுவீங்களா? நோ. உங்களை நடத்துகிறவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள், அவர்களை பின்பற்றாதீர்கள். அவங்கள பின்பற்றி விழுந்து பெறுவீங்க. நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? ஒரு கேள்வி உங்க மனசுல வைங்க. நான் யாரோ ஃபாலோ பண்றேன், யாரையுமே ஃபாலோ பண்ணல, நான் பட்டி நானும் என் வாழ்க்கையும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப ஒரு தீர்மானம் எடுங்க, இனிமே ஆவது நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. வாலிபரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் இயேசுவை தவிர யாரையும் பின்பற்ற, ஒரு நடிகனையோ நடிகையோ யாரையும் பின்பற்ற, only Jesus I follow me. இயேசுவை மட்டும் நான் பின்பற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஒரு உறவு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்களேன். ஒரு சீஷனுடைய இலக்கு என்ன? அவனுடைய கோல் என்ன? ஒரு சீஷனுடைய கோல் என்ன? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நாமெல்லாம் இயேசுவுக்கு மேற்பட்டவர்களா? பைபிள் சொல்லுது இல்ல. ஒருவேளை நம்ம இயேசுவை பின்பற்றலாம், ஆனா இயேசுவுக்கு மேற்பட்டவர் அல்ல. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், வாசிங்களேக்கா. நீ உன் கண்ணில் தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். யாரா? தேறினவன். தேறினவன் என்னங்க அர்த்தம்? சீஷனுக்கு பிராக்கெட்ல ஒரு பேர் போடலாம். என்ன பேர் தெரியுமா? தேறினவன். சீஷன் என்றால் யாரு? தேறினவன். உங்களுக்கு இப்படி பிடிக்குமா? ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அப்படியே படுத்திருந்தா பிடிக்குமா? பிடிக்காதானே. கரெக்டா அது அதனதன் மாசத்துல அதனதன் வேலையை செய்யணும். குப்புற உழுவணும், தலையை தூக்கணும், 4 கால்ல போகணும், நிக்க ட்ரை பண்ணணும், நடக்கணும், அப்படியே ஸ்கூலுக்கு போகணும், அப்படியே பள்ளிக்கு போயிடணும், அதுவே தனியா சாப்பிட்டுக்கணும். எத்தனையோ பிள்ளைக்கு இன்னும் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? அது காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் ஊட்டுவோம்.
ஊட்டிக்கிட்டே இருப்போம். கரெக்டா இல்லையா? உங்க பார்வையில அது குழந்தைதான். கரெக்டா இல்லையா? கல்யாணம் ஆகி உங்கள்ட்ட கண்டிப்பா ஊட்டிக்காது. ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்கன்னா அது கண்டிப்பா ஊட்டிக்கவே ஊட்டிக்காது. அல்லேலூயா. இங்க நல்ல ஒரு காரியங்க. சீஷன் என்றால் யார் தெரியுமா? தேறினவன். சீஷனா யாருங்க? தேறினவன். ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு மெச்சூரிட்டி என்கிட்ட இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு என்ன தேவை? மெச்சூரிட்டி தேவை. வளரணுங்க. வசனத்துல வளரணும். வளரணும். வசனத்துல வளரணும். நம்ம நிறைய முறை நினைப்போம், சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளெல்லாம் யாரு? வளர்ந்தவங்க நினைப்போம். சபைக்கு வந்து 20 வருஷம் 25 வருஷம் ஆனவங்களாம் வளர்ந்தவனா? இல்ல இல்ல. வசனத்துல வளர்ந்தவர்கள் தான் வளர்ந்தவர்கள். சபைக்கு வந்து 1 வருஷம் ஆயிருக்கலாம், 1.25 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா தினமும் வாஞ்சியா பைபிள் வாசிச்சிருக்கலாம். கர்த்தர் நிறைய பேசுவாரு. இயேசுவை பின்பற்றி ஒருத்தன் வாழ்றான் பாருங்களேன், அவன் வளர்ந்தவன். சபையில சீனியர் ஜூனியர் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு திருச்சபையில சீனியர்களுக்குன்னு ஒரு இடம் இருந்திருக்குமா? சீனியர்ஸ் எல்லாம் இங்க உட்காருங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் இங்க உட்காருங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சீனியர் ஜூனியர் இருக்கா? இயேசுடைய சீஷர்கள் போட்டி போட்டாங்க. இயேசுக்கு அப்புறம் யாருங்க? சீனியர்ல நான் தான். பேதுரு சொன்னாப்புல நான் தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏண்டா லூசு பயலுகளா, கூட இருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு விலகவே மாட்டேங்குதேடா. சிறு பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். அல்லேலூயா. சீனியர் யார் தெரியுமா? வசனத்துல வளர்றவங்க தாங்க சீனியர். அல்லேலூயா. ஒரு ஊர்ல ஈரான் அப்படிங்கிற ஒரு தேசம். அது எந்த தேசம் தெரியுமா? முஸ்லிம் தேசம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரசீகம் அப்படின்னு இருந்துச்சு. என்ன பேரு? பாரசீகம். அந்த தேசத்துல 19ஆம் நூற்றாண்டுல மன்சூர் வலிகான் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய சகோதரன் இருந்தான். அந்த இஸ்லாமிய சகோதரன் வாலிப வயசுல, ஐயா கவனிங்க ஐயா, வாலிப பசங்களாம், வாலிப வயசுல அந்த இஸ்லாமிய சகோதரன் என்ன பண்ணானா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சான். அநேகரை இயேசுவுக்காக ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சான். கஷ்டப்பட்டு படிச்சு மருத்துவரானா. மருத்துவராகி இலவசமா மருந்துகள் கொடுக்க ஆரம்பிச்சான். மருந்துகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சான். இஸ்லாமிய தேசத்துல ஊழியம் செய்யறது எளிதா கடினமா? என்ன தெரியுமா பண்ணாங்க? அவனை பிடித்து சவுக்கால் அடித்தார்கள். அவனை பிடிச்சு என்ன பண்ணாங்களாம்? சவுக்கால அடிச்சு எங்க போட்டாங்க தெரியுமா? ஜெயில போட்டாங்களா. குழந்தைய பார்க்க வேண்டாம். பவுல் பிரசங்கம் எடுக்கும்போது நிறைய குழந்தைங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். வார்த்தையை தான் போக்கஸ் பண்ணணும். குழந்தை அது பாட்டு இருக்கட்டும். அது பாட்டு இருக்கிறது குழந்தை. நாமளெல்லாம் குழந்தையா இருந்தாதான் குழந்தைகளை பார்த்துட்டே இருப்போம். அப்படியே குழந்தைங்களை என்ன பண்ணுது, அது ஒண்ணு காட்டுது, நாமளும் ஒரு குழந்தை தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ குழந்தையா இருக்கனாலதான் உனக்கு பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஃபுட்டு கொடுக்கிட்டா உனக்கு செரிக்க மாட்டேங்குது, குளிச்சையப்ப வந்துருது, வயிற்றால போயிட்டு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நீ குழந்தை. ஏங்க இங்க அழகான ஒரு பாடங்க. என்ன பாடம் தெரியுமா? அந்த மன்சூர் அலிகான் ஜெயில இருக்கும் போது ஒரு முஸ்லாமிய சகோதரன் வந்து நியூ டெஸ்டமென்ட் பைபிள் எடுத்துட்டு வந்து, இந்த பைபிளுடைய விலை எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த ரட்சிக்கப்பட்ட சகோதரன், ஜெயில இருக்க சகோதரன் சொன்னாராம், இது நான் இலவசமா கொடுப்பேன், இது விலை இல்லைங்க, இலவசங்க அப்படின்னோட, தரமற்ற புத்தகம் இலவசம் தான், கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா. தரமற்ற புத்தகம் என்னமா? இலவசம். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. என் புத்தகம், என் இஸ்லாமிய புத்தகம் பல மதிப்பெண்கள் பல ரூபா பெற்று நான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் சொன்னாராம். உடனே இந்த சகோதரன் என்ன பண்ணாராம், அந்த ஜெயிலே ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சான். அந்த லைட் எரியும் போது, அழகா இருக்கு இந்த லைட்டு. ஜெயிலுக்குள்ள இருக்கிற சகோதரன், இந்த லைட் அழகா இருக்குது, இந்த லைட் எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டாராம். இதுவா? ரொம்ப காஸ்ட்லிங்க. இது வந்து சோலார் மூலியமா எரிகிற லைட், ரொம்ப காஸ்ட்லிங்க. ஓ சூப்பர் சூப்பர். வெளியில இருக்க சூரியன், அது எவ்வளவுங்க? பகல்ல இருந்து உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குதே, அது எவ்வளவுங்கன்னு கேட்டாராம். இவருக்கு பதிலே சொல்ல முடியலையா. மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விளக்கு கூடதான். ஆனா கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட அந்த சூரியன் உங்களுக்கு இலவசம். இந்த புத்தகம் யாருடைய புத்தகம் தெரியுமா? மனிதன் எழுதுனது இல்லைங்க, இதை எழுதுனது ஆவியானவர். அல்லேலூயா.
இது ஒருவேளை இலவசமா உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், இல்ல ஒருவேளை நீங்க ரூபா கொடுத்து வாங்கியிருக்கலாம். இதை எடுத்து அலமாரியில வச்சிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்ல. எடுத்து வாசிச்சீங்கன்னா தான் பிரயோஜனம். அல்லேலூயா. பைபிளை தூக்கிட்டு வர்றதுனால பிரயோஜனம் இல்ல, பைபிளை எடுக்காம வர்றதுனாலும் பிரயோஜனம் இல்ல. பைபிளை வாசித்தால் தான் என்ன? அல்லேலூயா. தினமும் வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா? சமாதானம் வேணும்னா என்னங்க செய்யணும்? தெரியுது இல்ல நமக்கு. ஆனா சமாதானமே இல்லையே அப்படின்னு ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி கொடுப்போம். குடும்பத்துல ஒரு பிரச்சனையா இருக்குதுன்னு பிரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி கொடுப்போம். பைபிளை நேசிக்கிறவங்களுக்கு, பைபிளை படிக்கிறவங்களுக்கு, பைபிளை தியானம் பண்றவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவங்களுக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லையாங்க. பைபிளை நேசிக்கணுங்க, வாசிக்கணும். நிறைய பரிசுத்தவான்கள் சரிங்களா, நிறைய பேரால வாசிக்க முடியல, நிறைய பேர் படிக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க? கேட்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. படிக்க தெரியாதுன்னா அட்லீஸ்ட் பைபிளை காதால கேட்கணும். ஒருவேளை கற்பனை பண்ணி பாருங்களேன், நான் பைபிளை படிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, மரிச்சு போயிட்டேன், நியாய தீர்ப்புல போய் நிக்கிறேன். அங்க ஆண்டவர் கேட்கிறாரு, ஐயா ஒரு நாள் கூட என் வசனத்தின்படி வாழலையா? அவர் சொல்லுவார், ஐயா நான் பைபிளே படிக்கலையா, நான் படிக்கவே இல்லையா, ஸ்கூல் பக்கமே போலையா, அதனாலதானே என்னுடைய ஊழியக்காரங்க உங்களுக்கு இலவசமா கேட்கும் கருவியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அதையும் நீங்க பயன்படுத்தலையா? கேட்பாரா மாட்டாரா? படிக்க தெரியலன்னா கேட்கலாமே. எவ்வளவு பெரிய பேரு. நிறைய பேருக்கு கண்ணு தெரியாதுங்க, குருடர்களா இருப்பாங்க. அவங்க எப்படி தெரியுமா வேதத்தை வாசிப்பாங்க? செவிடர்களா இருப்பாங்க. அவங்க எப்படி தெரியுமா வேதத்தை வாசிப்பாங்க? அவங்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்கு, லார்ஜ் லெட்டர்ஸ் பைபிள் மாதிரி, அதை தடவி பார்த்தே வாசிப்பாங்களாம். வாஞ்சியங்க. அவங்களே வேதத்தை வாசிக்கிறாங்கன்னா எனக்கெல்லாம் என்னங்க கேடு வசனத்தை வாசிக்க? வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். வேலை இருக்குது, கஷ்டமா இருக்குது, காலைல வேலைக்கு போயிருவேன், நைட்டு வாசிக்கலாம்னு நினைக்கிறேன், நைட்டு வந்தா டயர்ட் ஆயிடுத்து தூங்கிடுறேன். சாக்கு போக்கு சொல்றதுனால தப்பு சரியாகுமா? ஏவாள் சாக்கு போக்கு சொன்னா தப்பு சரியாயிடுச்சா? பைபிளை வாசிச்சுதான் ஆகணும். பைபிள் ஒரு லவ் லெட்டர் தெரியுமா? பைபிள் ஒரு லவ் லெட்டர். மணவாளன் மணவாட்டிக்கு எழுதின லவ் லெட்டர். லவ் லெட்டரை நீங்க படிக்காமலே இருந்தீங்கன்னா அவர் அன்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? லவ் லெட்டரை படிக்காம இருந்தீங்கன்னா அவருடைய எதிர்பார்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? லவ் லெட்டரை படிக்காம இருந்தோம்னா எப்படி பரலோகம் போறது? வசனத்தை வாசிக்கணும், வசனத்துல சேரணும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-14 எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க எல்லாம் யாரா இருக்கணுமா? நாம எல்லாமே போதகரா. சொல்லுங்களேன் வாயை திறந்து. போதகரா இருக்காங்க, பாஸ்டரா இருக்கணுமா, பிரீச்சரா இருக்கணுமா, டீச்சரா இருக்கணுமா? நாம எல்லாரும் காலத்தை பார்த்தா, அது என்ன காலத்தை பாக்குறாரு ஆண்டவரு? பிறந்த காலத்துல இருந்து பாக்குறாரா, ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து பாக்குறாரா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலத்துல இருந்து பாக்குறாரு. ஏப்பா நீ காலத்தை பார்த்தா நீ யாரா தெரியுமா இருக்கணும்? போதகரா இருக்கணும். ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு என்னத்தை தெரியுமா கொடுக்க வேண்டியதா இருக்குது? என்னத்தை கொடுக்கணுமா? மகிழ்ச்சியா சொல்றாங்க, பாலை கொடுக்கணுமா? இந்த வசனத்தை வாசிக்கும் போதே என் மனசுல ஒரு கற்பனை பண்ணிட்டே இருப்பேன். என்னையதான் கற்பனை பண்ணுவேன். டேய் நீ பஸ்ல போற, காலேஜுக்கு போற, அப்ப ஃபீடிங் பாட்டில் குடிச்சிட்டு போனீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்க எப்படி பாப்பான் உன்னைய? எப்படிங்க இருக்கும்? வண்டியில போறான், புது வண்டி வாங்கியிருக்கான், வண்டியில போறான், ஃபீடிங் பாட்டில் குடிச்சிட்டு போனா எப்படி பாப்பாங்க? ஆண்டவரை தான் சொல்றாரு, உனக்கு ஃபுட்டு கொடுக்க முடியல, செரிக்க மாட்டேங்குது, செரிக்கவே மாட்டேங்குது, அதனால உனக்கு என்ன கொடுக்க வேண்டியதா இருக்குது? ஃபீடிங் பாட்டில் பொட்டி பாலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்களேங்கா. பால் உண்கிற அந்த குழந்தை நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாத, வசனத்துல பழக்கமே இல்லையா? அப்பனா என்ன அர்த்தம்? சபைக்கு போக மாட்டாரா? சபைக்கு போவாரு, ஆனா என்ன இல்ல? பழக்கம் இல்ல. ஏங்க நல்லா ஜெபிக்க விட்டுருவாங்க பிசாசு. பிசாசு ஜெபிக்க விடுவான் தெரியுமா? 12 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்களேன், பிசாசு ஜெபிக்கலாம் விடுவான். 2 மணி நேரம் பாஸ்டிங் எல்லாம் போட விடுவான். பைபிள் வாசிக்க விட மாட்டான். கொட்டாய் வரும் பைபிளை விரிச்சிங்கன்னா. உங்க கொட்டாயை பார்த்து அடுத்தவனுக்கும் இன்னொரு வரும் கெட்டாவி. பைபிள் தான் வாசிக்க விட மாட்டான் தெரியுமா?
நல்லா ஜெபம் பண்ண விட்டுருவான், துதிக்க விட்டுருவான், எல்லாம் பண்ண விட்டுருவான். பைபிளை மட்டும் வாசிக்க விட மாட்டான். ஏன் தெரியுமா? பிசாசுக்கு நீங்க எப்பவும் குழந்தையா இருக்கணும், அதுவும் அவனுடைய குழந்தையா இருக்கணும். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிளை வாசிக்கணுங்க. கடமைக்காக தினமும் போயிட்டு காலண்டர் எல்லா சபையிலும் பண்ற தப்பு அதுதான். காலண்டர்ல ஒரு வசனத்தோட கொடுத்து போடுறது. அந்த வசனத்தை இன்னைக்கு 15ஆம் தேதி ஒரு வசனத்தை வாசிட்டு இன்னைக்கு கடமை முடிஞ்சிருச்சு. அப்படியா? பைபிள வசனம் பழக்கம் வேணும். பைபிளை வாசிக்கிற பழக்கம் வேணும். நிறைய பேருக்கு தூக்கவே பழக்கம் இல்ல. பைபிளை தூக்கவே பழக்கம் இல்ல. தயவு செய்து வேதத்தை தூக்குங்க. வாசிங்களக்கா. அப்படியே பலமான ஆகாரமானது சாப்பாடு, சாலிட் ஃபுட் எல்லாம் நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அதுல 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தை தெரியுமா? ஒன்னு பயிற்சி, இன்னொன்னு முயற்சி. எதுல பயிற்சி வேணும்? வசனத்துல பயிற்சி வேணுமா? பயிற்சினா என்னங்க அர்த்தம்? இப்ப நான் ட்ரைனிங் போறேன். இப்பதான் நிறைய ட்ரைனிங் நடத்துறாங்க தெரியுமா? ஏர்போர்ட் பக்கத்துல கூட ஒரு ட்ரைனிங் நடத்துறாங்களா? என்ன ட்ரைனிங் தெரியுமா? புரோட்டா சுடுவது எப்படி, சிக்கன் நூடுல்ஸ் செய்வது எப்படி, சிக்கன் ரைஸ் செய்வது எப்படி. இது ஒரு ட்ரைனிங். எத்தனை? 1 மாசம் ட்ரைனிங். 3000 கட்டினீங்கன்னா நீங்க போய் சேர்ந்துக்கலாம், நீங்க ஒரு கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்படிதான். ஒரு அருமையான ட்ரைனிங், 3000 ரூபாய் தான். குருமா வைப்பது எப்படி இப்படின்னு ஒரு ட்ரைனிங் 4 ஐட்டம் சொல்லி தருவாங்களா? இந்த மாதிரி வசனத்துல ஒரு பயிற்சி வேணுமா? அப்புறம் என்ன செய்யணும்? தினமும் வசனத்தை படிக்கணும். பயிற்சி எதுல வரணுங்க? அது என்னங்க முயற்சி? நேத்து ஒரு வாசகம் வாசிச்சேன். எனக்கு அந்த வாசகத்தை வாசிச்சோடனே சிந்தனையெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா, 100 பேர்ல ஒருத்தன் தான் பைபிள் வாசிக்கிறான். கிறிஸ்தவர்கள்ல 100 பேர்ல ஒருத்தன் தான் பைபிள் வாசிக்கிறான். மீதி 99 பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் யார் தெரியுமா வாசிக்கிறாங்களாம்? கிறிஸ்தவர்களை தான் வாசிக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தன் பைபிள் வாசிக்கிறான், கிறிஸ்தவன். மீதி உள்ள 99 பேரு யார வாசிக்கிறாங்களாம்? கிறிஸ்தவர்களை தான் வாசிக்கிறாங்களாம். என்னதான் வாசிக்கிறாங்க? டேவிட்டை தான் வாசிக்கிறாங்க, பெஞ்சமினை தான் வாசிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களை தான் வாசிக்கிறார்கள். நான் ஒரு புக்குங்க. யார் சொல்றா தெரியுமா? பவுல் சொல்ற. நாமெல்லாம் நிருபமா. இந்த நிருபம் எப்படிப்பட்ட நிருபம்? ஐயோ, போர் அடிச்சிருங்க இந்த நிருபத்தை வாசிச்சா. இந்த நிருபம் எப்படிப்பட்ட நிருபம்? நாம எப்படிப்பட்ட புக்கு? நன்மைக்கான புக்கா, தீமைக்கான புக்கா? நம்ம வாழ்க்கை அநேகர் படிக்கிறாங்க. என்னத கத்துக்குவாங்க? முயற்சி வேணும், பயிற்சி வேணுங்க. பயிற்சி வேணும். ஒரு குழந்தையா இருக்கவே நம்ம பிடிக்கிறது இல்லைல்ல? ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குழந்தை வளரணும் வளரணும் வளரணும், பயிற்சி எடுக்கணும், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் போகணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைய பத்துக்கணும், வீடு கட்டணும் சொல்றீங்கல்ல. ஏன் சொல்றீங்க? பயிற்சி வேணுங்க, வளர்ச்சி வேணுங்க. குழந்தை போலவே இருந்துடக்கூடாதுங்க. வாசிங்கக்கா அந்த வசனத்தை. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூரண வயதுள்ளவர்களுக்கே என்னவா? அல்லேலூயா. வளர்ச்சி அவசியம். ஒரு கேள்வியை மாத்திரம் நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. என்ன கேள்வினா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல ஒரு வார்த்தையை வாசிச்சோம். என்ன வார்த்தை? நான் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. உபதேசம்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? காஸ்பல்னா என்ன? பிரீச்சிங்னா என்ன? போதனைனா என்ன? சுவிசேஷம்னா என்ன? நான் சொல்றது விளங்குதா? என்னங்க கேள்வி? இந்த கேள்விக்கான பதில் என்ன? சுவிசேஷம் அப்படின்னா என்ன தெரியுமா? நல்ல செய்தி. இது வெளியில பிரசங்கிக்க விட வேண்டியது. போதனை உபதேசம் எங்க பிரசங்கிக்க விட வேண்டியது? திருச்சபைக்குள்ள. அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? சபையில ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. சீஷர்கள் என்ன செய்யணுமா? சபையில ஊழியம் பண்ணுங்க. அப்ப சுவிசேஷம் சொல்ல வேணாமா? அவங்க செய்யற மெயின் ஊழியம் சுவிசேஷம். வெளியிலையும் செய்யணும், உள்ளையும் செய்யணும். திருச்சபையில ஊழியம் செய்யணும். அப்படியே உட்கார்ந்துட்டே போக கூடாது. என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும்.
உபதேசம் பண்ணவனை பார்த்தா பேர் வைக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஸ்ரீசவர்கள், இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் பேர் வைக்கிறாங்க. உபதேசத்துல வளரணுமா? வளரணும், வளரணும். நம்மள பார்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டா நமக்கு கோவம் வந்துடும். நம்ம நம்பிட்டு இருப்போம் ஒரு நம்பிக்கை, உயிர்த்தெழுதல நம்புறோம்னு வச்சுக்கீங்களேன். நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா கோவம் வருது. இது காரணம் என்ன? பதில் தெரியலன்னு அர்த்தம். பதில் தெரியலன்னு அர்த்தம். அந்த மன்சூர் வலிகான சொன்னேன் தெரியுமா? அந்த மன்சூர் வலிகான பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டான், தரமற்ற புத்தகம்லாம் இலவசம் தான் அப்படின்னு சொல்லி. அவர் ரூட்லயே போய் பிடிச்சாரா இல்லையா? நாம அப்படி பண்ண முடியுமா? இயேசுலாம் அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் ரூட்லயே போய் பிடிப்பார் தெரியுமா? அவர் ரூட்லயே போய் பிடிப்பார். இயேசு நிறைய தடவை படிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். கேள்வி கேட்க வந்தவன்ல அவன் கேள்வியில இருந்தே பதில கொடுப்பாரு. நாம அந்த மாதிரி வளரணும், வளரணும். குழந்தையாவே இருந்துடக்கூடாது. நிறைய பேர் ஊழியம் செஞ்சாலும் குழந்தையா தான் இருக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, டேய் நீ இஸ்ரவேல்ல போதகனா இருந்து உனக்கு இது தெரியலையா? அப்பனா என்ன அர்த்தம்? நீ பாஸ்டரா இருக்கடா, ஆனா உனக்கு தெரியல. அல்லேலூயா. தெரிஞ்சுக்கணுங்க. வசனத்தை தெரியணும், வசனத்தை படிக்கணும், வசனத்துல வளரணும், ஒவ்வொரு நாளும் வளரணும். அதனாலதான் எனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்க, காலையில புதிய ஏற்பாடு படி, நைட்டு பழைய ஏற்பாடு. காலைல வாசிங்கன்னா தூக்கம் வந்துருமா? அதனால என்ன செய்யுங்க, காலையில புதிய ஏற்பாடு படிங்க, நைட் என்ன செய்யுங்க. நம்ம 2 நேரமும் 2 ஏற்பாடையும் படிக்கிறது இல்ல. வேற டைமே இல்ல. பைபிள் படிக்க என்ன இல்ல? டைமே இல்ல. இயேசுக்கு கூட டைம் இருந்துச்சுங்க. கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் பிரயாணமா போயிட்டு இருந்தாலும் அதிகாலை எழுந்து அப்பா சமூகத்துல உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிலே போறாராம். ஆனா நம்ம ஆட்களுக்கெல்லாம் டைமே இல்ல. எந்திரிச்ச உடனே என்ன பெறுறது? கிளம்பிடுறது. நைட் எல்லாம் விடிகிற டயத்துலதான் உள்ள என்ட்ரி ஆகுறது. வசனத்துல வளரணும். வசனத்துல ஊழியம் செய்யலாம், வளர்ச்சி இல்லாம ஊழியம் செய்யலாம். அந்த நிக்கோதேமு பாஸ்டர் தான், ஆனா வளராத ஒரு பாஸ்டர். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாம ஊழியம் செய்யறோமா? ஏன் செய்யறோம்? வளர்றோமா? வளர்ந்து ஊழியம் செய்யறோமா? வளரணுங்க. இன்னைக்கு ஒரு சீஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25, 26 எடுத்து வாசிங்க. இத சொல்லிட்டு முடிக்கலாம். லூக்கா 14, 25, 26. பின்பு அநேக ஜனங்கள். எத்தனை ஜனங்களா? அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணம் போகையில் அவர்களிடம் எதுக்காகங்க பிரயாணம் போனாங்க? அநேக ஜனங்கள் இயேசு பின்னாடி வராங்க. வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணத்துக்காக வந்தாங்க? பசிக்குதியா அதனால வந்தோம்யா. நிறைய காரணம் இருக்கு. சொல்லவா ஒவ்வொரு காரணமா? முதலாவது காரணம், அற்புதத்திற்காக அற்புதரை தேடினார்கள். என்ன செஞ்சாங்களா? அற்புதத்திற்காக அற்புதரை தேடினார்கள். அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஓடினார்கள். அற்புதத்துக்காக அற்புதரை தேடினா, அற்புதரை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணினா? இன்னைக்கு அந்த கேஸ் எல்லாம் பாக்குறோமா இல்லையா? ஒரு தேவையில இருப்பாங்க, ஒரு சுகவீனத்துல இருப்பாங்க, ஒரு பலவீனத்துல இருப்பாங்க. போய் இயேசுவை பத்தி சொல்லுவோம், விசுவாசிப்பாங்க, சுகமாயிரும், தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டுரும். அவ்வளவுதான், சந்தோஷமா கிளம்பி ரூட். நடக்குதா இல்லையா? தெரிஞ்சே நன்மை செய்யறாருங்க. அதனாலதான் போட்டிருக்கு, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற ஆண்டவரா. தெரிஞ்சேதான் நன்மை செய்வார், தெரிஞ்சேதான் செய்வார். 2வது கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? சாப்பாட்டு கூட்டம். யோவான் 6ஆம் அதிகாரம் 26 எடுத்து வாசிங்களேன். யோவான் 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல. அற்புதத்தை பார்த்ததுனால நீ இயேசுவை ஃபாலோ பண்ணல. நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று. எதுக்காக வந்தாங்களா? அப்பம் புசித்து. இயேசு பின்னாடி போனா என்ன ஆயிரலாம்? திருப்தி ஆயிரலாம். ஏன் தெரியுமா? திருப்தியாக்கி பாட்டெல்லாம் பாடுவோம், திருப்தியாக்கி நடத்திடுவா. உண்மைதான். அந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு? சாப்பாடுக்காக வந்துச்சு. அது சும்மா வெஜ் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் கொடுத்தாலே நான்வெஜ் தான். அப்பமும் என்னவும் கொடுப்பாராம். இப்பெல்லாம் பிரேயருக்கு போனா குஸ்கா தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஹைலைட் போனா கொஞ்சம்
சபை கொஞ்சம் வசதியான சபை இருந்தா முட்டை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சிக்கன்லாம் கொடுக்கறது இல்ல. ஆனா இயேசுகிட்ட போனா மீன் கொடுப்பாராங்க. எப்பேற்பட்ட ஊழியர் பார்த்தீங்களா? அதுவும் 5 அப்போ 2 மீனை வச்சு எத்தனை பேரை போஷிச்சாராம்? 5000 பேர் புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள்லாம் சேர்த்தா ஏறக்குறைய 12,000 பேர் சாப்பிட்டான். 12 கூட நிறைய என்ன பண்ணாங்களாம்? மீதி எடுத்தாங்களாம். 12 கூட நிறைய மீதி எடுத்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க, எப்படி போஷிச்சிருக்கிறார். மூக்குல வர வரைக்கும் சாப்பாடு போடுவார். பழைய ஏற்பாடு காலத்துலயும் அப்படிதான். காடையெல்லாம் மூக்குல வர மாதிரி இருந்துச்சான். கொடுத்தா காடை, இல்லைன்னா மீன். என்னங்க அது? எப்படி சாப்பாடு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஒரு ஊழியரு அவர் சொன்னாரு, எங்க பெரிய திருச்சபை, அவருடைய கிளை சபை, பெரிய பெரிய திருச்சபையில கூட்டம் இல்ல. நம்ம திருச்சபையோட பாதி பேர் தான் இருப்பாங்க. மெயின் சபையில கூட்டம் அதிகம் இருக்கும். இந்த சபையில கூட்டம் இல்ல. அது காரணம் என்னன்னா, வண்டி இல்ல, சாப்பாடு இல்ல. என்ன இல்ல? வண்டி வைக்கல. ஒரு ஓம்னி வச்சிருந்தா கூட்டம் வந்துடும். 2வது என்ன இல்ல? சாப்பாடு இல்ல. அதனால என்ன இல்ல? கூட்டம் இல்ல. இருந்தாலும் அந்த ஊழியர் சொல்றாரு, கூட்டம் வரலனாலும் பரவாயில்ல, சாப்பாடும் கிடையாது, வண்டியும் கிடையாது. இயேசுவுக்காக பின்பற்றணும், சாப்பாட்டுக்காக இயேசுவை பின்பற்றிட. கரெக்டா தப்பா? கரெக்ட். இயேசுவை தேடுற கூட்டம், அற்புதத்துக்காக வந்த கூட்டம். இன்னொன்னு பண்ணுக்காகவும் மீனுக்காக வந்த கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 வசனம். என்ன கூட்டம் தெரியுமா? அது லூக்கா 5:1. கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். வசனத்தை கேட்கிற நெருங்க கூட்டம். என்ன கூட்டமா? இதுல இந்த பெத்தேல் எந்த கூட்டம்? ஆமென். வசனத்தை கேட்க வர கூட்டமா? ஏன்டா சிரிக்கிறான்னு தெரியல. முத கூட்டம் அற்புதத்துக்காக வந்த கூட்டமா? இது நிக்காது, அதான் சிலுவையில வந்து நிக்கல. 2வது கூட்டம் சாப்பாடுக்கு வந்த கூட்டமா? இதுவும் நிக்காது, அதான் சிலுவையில வந்து நிக்கல. 3வது வசனத்தை கேட்க வந்த கூட்டம். எங்க வந்தாங்க வசனத்தை கேட்க? கரெக்டா வந்துட்டா பாத்தீங்களா? வசனத்தை கேட்க வாஞ்ச இருந்துச்சுன்னா கரெக்டா வந்துருவான் இயேசுகிட்ட. இயேசுகிட்ட வந்து வசனத்தை, இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு விவரிக்கவே முடியலங்க. ஏன்னா அவருடைய மகிழ்ச்சி எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? உச்சத்துல இருந்து இருக்கும். வசனத்தை கேட்க ஒரு கூட்டத்தை பார்த்துட்டாருன்னா சும்மாவே ஒரு நாள் முழுக்க பிரசங்கம். இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்துட்டாருன்னு வைங்க, டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆண்டவரே, 40 நிமிஷத்துல பிரசங்கம் முடிக்கணும். காலேஜ்லாம் 1 hour கிளாஸ், அந்த மாதிரி மைண்ட் செட்ல நான் வந்துட்டு இருக்கிறேன். 1 hour பிரசங்கம். ஆனா எங்க விசுவாசிகள் எல்லாம் கேட்கறாங்க. 1.5 மணி நேரம் எடுத்தாலும் கேட்பாங்க தான். இருந்தாலும் என்ன பாக்குறீங்க ஒரு மாதிரி? இருந்தாலும் ஆண்டவரே 40 நிமிஷத்துல முடிச்சு கரெக்டா 9 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம். அதனால இந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நாம இந்த கூட்டங்க வசனத்தை கேட்க வந்த கூட்டம். ஒரு வாஞ்சை வேணுங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என்ன செய்வானா? வாஞ்சியா இருந்தீங்கன்னா உங்களை எங்க தெரியுமா வைப்பாரா? உயர்ந்த அடைக்கலத்திலையா, யாருமே டச் பண்ண முடியாத உயரத்துல கர்த்தர் வைப்பார். வாஞ்சை வேணும் வசனத்துல. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்களேன். இப்ப லூக்கா 14ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும், இது இயேசுவுடைய ஆசை. அதான் திரும்பி பார்த்துட்டார். கூட்டத்தை திரும்பி பார்த்துட்டு ஒரு டயலாக் பேசுறார். வாசிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஒரு சீஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் மனைவியையும் தன் சகோதரரையும் தன் சகோதரிகளையும் தன்னுடைய ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் யாரா? அப்ப ஒரு சீஷனா இருக்கணும்னா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வெறுத்துடணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் அடிச்சு துரத்திடணுமா?
வாலிபர்லாம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பாவை அம்மாவை சகோதரர்கள் சகோதரிகளை எல்லாத்தையும் வெட்ட சொல்லிட்டாரு. அதனால போய் விரட்டி விட்டுற கூடாது. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாரை காட்டிலும் இயேசுவை முதன்மையாய் வைத்து முதலிடம் கொடுத்து இயேசுவை நேசிக்கிறவன் தான் சீஷன். அப்பாவை நேசிக்கலாம், அம்மாவை நேசிக்கலாம், அண்ணனை நேசிக்கலாம், தங்கச்சியை நேசிக்கலாம், அடுத்து ஃப்ரெண்டை நேசிக்கலாம், பங்காளியை நேசிக்கலாம், மாமாவை நேசிக்கலாம், அத்தையை நேசிக்கலாம். உண்மைதான், நேசிக்கணும். ஆனா இவர்கள் எல்லாரும் விட இயேசுவை அதிகம் நேசிக்கணும். அவர் பொசசிவ் காட் தெரியுமா? பொசசிவ் காட்னா புரியுதா? பொசசிவ் மனைவினா என்னங்க அர்த்தம்? பொசசிவ் மனைவி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய மனைவிமார்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். இங்கெல்லாம் சொன்னதுல வெளியில சொல்லியிருக்கிறாங்க. உருன்னே இருக்கிறான் மனுஷன், ஆனா வெளியில போனா ஈன்னு இழிச்சு பேசிட்டு இருக்க. வீட்டுல வந்தா பிள்ளைகள்ட்ட உருன்றது, மனைவிட்ட உருன்றது, ஆனா வெளியில போனா அப்படியே இந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் இல்லையே அப்படின்ற மாதிரி ஈன்னு பேசிட்டு இருக்கிறாரு. மனைவிக்கு ஒரே பொசசிவ். தன்னை விட்டுட்டு வேற யார்கிட்ட பேசிட்டா பொசசிவ். அதே போல இயேசுக்கும் பொசசிவ். என்ன தெரியுமா? அவரை நேசிக்கிறத விட்டுட்டு நீங்க அம்மாவை ரொம்ப நேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, மனைவியை ரொம்ப நேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, பிள்ளை பார்த்து பார்த்து பெத்த பிள்ளை அதை நேசிட்டு இருந்தீங்கன்னு வை, அவர் பொசசிவ் ஆயிடுவாராம். அடுத்து பொசசிவ் ஆயிட்டா என்ன பண்ணுவாருன்னு சொல்றேன். பொசசிவ் ஆயிடுவாராம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 எடுத்து வாசிங்களேன். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். அது என்னங்க பாத்திரன் அல்லன்ட்டாரு? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அங்க சீசனா இருக்கணும், சீசனா இருக்க மாட்டான்ட்டாரு. இங்க பாத்திரனே கிடையாதுன்ற. நாம ஒருவேளை பாடலாம், பாத்திரர் நீரே அப்படின்னு பாடலாம். அவர் என்ன பார்த்து சொல்லுவாரு, நீ பாத்திரம் எல்லாம் கிடையாதுப்பா, நீ என்ன பார்த்தா பாத்திரன்னு பாடலாம். ஆனா நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ பாத்திரம் கிடையாது. ஏன் தெரியுமா? நீ அம்மாவையும் அப்பாவையும் மனைவியையும் அதிக நேசிட்டு இருக்கிற. நேசிக்கணுங்க, தப்பு இல்ல, நேசிக்கணும். ஆனா எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகம் நேசிக்கணும். நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு அம்மா இருக்கிறாங்க பைபிள்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா மகதலேனா மரியாள், 7 பிசாசு நீங்கின அம்மா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அதிகாலையில் எழுந்திருச்சு, இருட்டோட எழுந்திருச்சு கல்லறைக்கு வந்துட்டா. ஏன் தெரியுமா? சென்ட் போடுறதுக்காக, சுகந்த வர்க்கம் இடும்படி. ஆல்ரெடி அவர் பாடியா இருக்கும் போதே 100க்கு அதிபதி நிக்கோதேமு, சரிங்களா, நிக்கோதேமுன்னு நினைக்கிறேன், நிக்கோதேம் என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு? சென்ட் தடவி இருப்பாரு. அவர் தான் தடவிட்டாரே, எதுக்கு நான் தடவணும், என் அப்பனுக்கு நான் தடவேன்னு வந்துட்டா. பத்தீங்களா? அப்பா மேல ஒரு ஆசை, அப்பா மேல ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு நமக்கு வரணுங்க, நமக்கு வரணும். நேசிக்கிறது நல்லது, ஆனா இயேசுவை காட்டிலும் அதிக நேசிராதீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர்லாம் உங்களுக்கு தெரியும், அதுக்கு பேர்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டீங்க கண்டிப்பா. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? விக்கிரகம்னு அர்த்தம். இயேசுவை வைக்கிற இடத்துல உங்க மனைவியை வச்சுட்டீங்கன்னு வைங்க, அது ஒரு விக்கிரகம். இயேசுவை வைக்கிற இடத்துல உங்க குழந்தைய வச்சுட்டீங்கன்னு வைங்க, அது ஒரு விக்கிரகம். இயேசுவை வைக்கிற இடத்துல உங்க 2 வீலர் வச்சுட்டீங்கன்னு வைங்க, அது ஒரு விக்கிரகம். இயேசுவை வைக்கிற இடத்துல உங்க வேலையை வச்சுட்டீங்கன்னு வைங்க, அது ஒரு விக்கிரகம். இயேசுவை வைக்கிற இடத்துல உங்க ட்ரெஸ்ஸை வச்சீங்கன்னு வைங்க, அது ஒரு விக்கிரகம். இப்படி எல்லாம் ஒரு கேட்டகரி இருக்கு. பாட்டியம்மா சிரிக்கிறாங்க. அப்பனா உண்மையா அப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. இதெல்லாம் ஒரு விக்கிரகம். விக்கிரகம்லாம் விக்கிரகாரனையெல்லாம் பரலோகம் போவானா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். விக்கிரக ஆராதனைக்காரன், அவனுடைய முடிவை குறிச்சு அங்க போட்டிருக்கு. எபேசியர் 5:5 எடுத்து வாசிங்க. விபச்சாரக்காரன் பரலோகம் போக முடியாது, அசுத்தன் பரலோகம் போக முடியாது,
பொருளாசைக்காரனாகிய ஐயோ பொருளாசைக்காரனாவது பொருளாசைக்காரனும் தேவனுடைய ராஜ்யமாகிய காசை என்னவோ பண்ணிடுறது, இயேசுவை நவுத்திட்டு காசை வச்சிடுறது. இது ஒரு விக்கிரகம். இவெல்லாம் எங்க போக முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்துல காசு முக்கியமா? எஸ். வேலை எதுக்காக போறோம்? காசுக்காக தான் வேலை போறோம். முக்கியம் தானே. இயேசுவை ஒதுக்கிட்டு காசை தூக்கி வச்சிடக்கூடாது. இயேசுவை ஒதுக்கிட்டு மனிதர்களை வச்சிடக்கூடாது. இது விக்கிரகம். இது விக்கிரகம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு புள்ளதான் இருக்கலாம், பார்த்து பார்த்து செல்லம் கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்க்கலாம். ஆனாலும் இயேசு வைக்கிற இடத்துல வச்சிடக்கூடாது. அநேக வீட்டுல எப்படி தெரியுமா நடக்கும்? 2 புள்ள இருக்கும், 3 புள்ள இருக்கும். இதுல யாருக்கு அதிக செல்லம்? உங்களுக்கு அனுபவம் இருக்கே, சொல்லுங்க. யாருக்கு செல்லம் அதிகம்? கடைக்குட்டின்னு ஒரு பேர் சொல்லுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியா பிறந்தது. அப்ப பிறந்ததெல்லாம், அப்ப நடுவுல பிறந்ததெல்லாம், கடைசியா பிறந்ததுக்கு ஒரு ஆசை. சில வீட்டுல பிறந்ததுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கரிசனை. அது எதிர்பார்த்து பிறந்தது. இது எதிர்பாராத நேரத்துல பிறந்தது. அதனால என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஈர்ப்பு. பப்பமா இல்லையா? இன்னும் நிறைய வீட்டுல இருக்கும். ஒரு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருக்கும். அப்பா என்ன செய்வாரு? பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் அமைதர்றா, உன் மேலதான் தப்பு இருக்கு சொல்லுவாரு. பையன் என்ன தப்பு பண்ணாலும் அம்மா இவன் மேல, இவன் தான் கரெக்ட், அவன் தான் சரியில்லை. மாத்தி 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 அப்பா பொண்ணை வைக்கிறாரு, அம்மா பையனை வைக்கிறாங்க. குடும்பமா விக்கிர ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு வைக்கணுங்க. இயேசு அதிக நேசிக்கணும். அப்பா பாவம் தான், உண்மையா பாவம் தான் நான் நினைப்பேன். சரி, அப்படி ஆசைப்பட்டா கூட, அன்பு வச்சா கூட கொஞ்ச நாள் தான். 25 வயசு வரைக்கும் தான், 26 வயசு வரைக்கும் தான். பேரும் பறந்து பேரும். இவன் தான் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்து உயிரை எடுத்துக்கிட்டே இருப்பான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தை இவனுக்கு தான் பொருந்தும். குழந்தையும் பெற்றுக்குவான், அதுவும் நம்ம உயிரை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். பெண் பிள்ளை பெக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலிங்க. எனக்கு பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உணர்ந்தேன். நீங்க பாக்கியசாலிக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அவங்களுக்கு சுகர் இருக்காது, பிரஷர் இருக்காது. பாட்டி அம்மாக்கு சுகர் பிரஷர் நார்மலா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. கடமை முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், கேன்சர் இருக்கும், பக்கத்துல ஒரு கேன்சர் இருக்குது வேற. ஆமா, கர்த்தர் அந்த மாதிரி. நான் ஆரம்பத்துல ஒரு சகோதரன் சொன்னாரு, என்ன சொல்லியிருக்கிறான்னு தெரியல. ஒரு சகோதரன் ரொம்ப ரொம்ப லூட்டி பண்றவனுக்கு எல்லாம் ஆண்டவரு பெண் குழந்தைய கொடுத்துறாருன்னு சொன்னாரு. நான் அப்ப சிரிச்சிட்டு இருந்தேன். ஓ ஆமா, உண்மைதான் உண்மைதான். ஆனா இப்ப உணர்றேன், லூட்டி பண்றவனுக்கு எல்லாம் இந்த டைம் ஆண் குழந்தையா கொடுத்துட்டு இருக்கிறாரு. விடுதலையே கிடையாதுடா அவனுக்கு. இப்ப இயேசுவை தாங்க அதிக நேசிக்கணும். அதனாலதான் மத்தேயு 6:33 எழுதி கொடுத்துட்டாரு. என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. நிறைய பேருக்கு இள வயசுல இளநரை வருது, பாத்திருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்? டென்ஷன் காரணம். நிறைய பேர் சொல்லுவோம் டீ அதிகம் குடிக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 40 டீ குடிக்கிற ஆளுக்கெல்லாம் இளநரை இல்ல. டீயே குடிக்காத ஆளுக்கு இளநரை இருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? டென்ஷன், ஸ்ட்ரெஸ். மனுஷனுக்கு பல டென்ஷன். அதை மறைக்கிறதுக்கு லைட்டா என்ன பண்ணிடுறோம்? டிங்கரிங் பண்ணிக்கிறோம். லைட்டா டிங்கரிங் பண்ணி ஜம்முன்னு இளம் வயசு மாதிரி காட்டிட்டு இருக்கிறோம். ஆனாலும் உடம்பு காட்டிருமா இல்லையா? நான் நிறைய சகோதரர்களை பார்த்திருக்கேன், நல்லா சூப்பரா நீட்டா அப்படியே கருகருன்னு இருமா. ஆனா செருப்பு போட முடியாது, கட்ட விரல் நுழையாதுக்கா. எதுக்கு உனக்கு இந்த லூட்டி? எதுக்கு உனக்கு இந்த பியூட்டி? முதலாவது தன் சரீரத்தை வைக்கிறது கூட ஒரு விக்கிரகம் தான். அதனாலதான் சொல்றார், தன் ஜீவனை வெறுத்து விடாவிட்டார். வெல்ல முடியா, வந்தா வந்துட்டு போட்டுங்க, அது ஒரு ஃபேஷன் நினைச்சிட்டு போங்க.
அது ஒரு ஃபேஷன் நினைச்சிட்டு போங்க. ஒரு சமீபத்துல ஒரு வாலிபன் சொன்னான், என்னன்னா 2 வெள்ளை முடி வந்துருச்சு, கல்யாணமே பண்ணலையே அப்படின்னா. அவனுக்கு வெள்ளை முடி வந்தது கவலை இல்ல. என்ன கவலை? யோசிக்கிறாங்க, யாரு சொல்லியிருப்பான்னு தெரியலையே. சுத்தி பாக்குறான், யாருக்கு வெள்ளை முடி இருக்கு? என்னக்கா, யாரோ சொல்லிட்டு போறான் அவனுங்க. தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? ஒருவேளை எல்லாரையும் நேசிக்காம இருக்கலாங்க, தன்னை நேசிக்காம யாராச்சும் இருப்பானா? கண்ணாடி முன்னாடி நிக்கிறோமே எதுக்காக? அழகா போகணும், அழகா ட்ரெஸ் பண்ணணும், நீட்டா போடணும், நீட்டா ஷூ போடணும், அழகா ஜோரா போகணும். கிளம்புறோமா இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார், தன்னை கூட வச்சிடக்கூடாதுன்னா நீ என்னதானே நேசிக்கணும்? ஒன்ன கூட வச்சிடக்கூடாது, என்னதான் நீ நேசிக்கணும். முதலாவது நான் தான், முதன்மை எனக்கு தான். இயேசுவை முக்கியத்துவம் கொடுக்கணும். இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் தான் சீஷன். அப்படி தவறான் பாத்தீங்களா? அவன் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரா? ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 6:33. எல்லாருக்கும் தெரியும், அதை வாசி முடிச்சிருங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம்னா என்ன? மேல சொன்னதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மேல என்ன சொன்னாரு? ஆகாயத்தை பற்றியே கவனிச்சுப்பாரு. யார கவனிக்க சொல்றாரு? போதனை கேட்க வந்தான் தெரியுமா, சூழ்ந்து இருக்கிறான் தெரியுமா, அந்த சீஷர்களையும் ஜனங்களையும் பார்த்து சொல்றாரு, ஐயா நீ ஆகாயத்தை பற்றியே கவனிச்சுப்பார். அது விதைக்கல, அறுக்கல, எஃப்டியில போட்டு வைக்கல, அதுக்குன்னு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, அது பாட்டு இருக்குது. அவைகளை பிழை பூட்டுகிறது நான் தான். காட்டு புஷ்பத்தை கவனித்துப்பார், அதை பிழை பூட்டுகிறது நான் தான். டே, நான் அதையே பிழை பூட்டுறேனா? உனக்காக ரத்தம் சிந்தி என் ஜீவனே கொடுத்திருக்கிறேனே, உன்னை பிழை பூட்ட மாட்டேனா? அப்புறம் ஏன் கவலைப்படுற? உன்னை நான் பிழை பூட்டுறேன்டா. இயேசு சொல்றாரு. இத விசுவாசமே இல்ல, நமக்கு விசுவாசமே இருக்காது, அதனாலதான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு விசுவாசிக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? முதல் அடையாளம், பயம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே நமக்கு டாப் கியர்ல இருக்கும். பயம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. ரெண்டுமே டாப் கியர்ல இருந்தா பிரஷர் டாப்பா இருக்கும். வெள்ளிக்கிழமை மருத்துவர்கிட்ட போகும்போது மருத்துவர் சொன்னாரு, அவர் நல்ல அறிமுகமான மருத்துவர் கிடையாது. அப்போ அவர் சொன்னாரு, அவர்கிட்ட நான் இந்த மாதிரி என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த மாதிரி கல்லூரியில வேலை செய்யறேன், ஊழியம் செய்யறேன். ஏன்னா ஊழியம் செய்யறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னுடைய போதகருக்கு ஒரு கேர் பண்ணனால நான் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டேன், ஊழியம் செய்யறேன் அப்படின்னு. ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா, நீங்க யோகா மாதிரி நினைச்சிட்டீங்க ஊழியத்தை. யோகா பண்ணா ப்ரெஷர் வராது, ஆனா ஊழியம் பண்ணா கண்டிப்பா ப்ரெஷர் வந்துருங்கய்யா அப்படின்னு சொல்லி. ஐயா வீட்டுல கூட நார்மலா இருக்குதுங்கய்யா, ஆனா உங்களை பார்த்தா ப்ரெஷர் ஏறுதுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு அதுக்கு ஒரு பேர் சொன்னாரு, இது ஒரு விதமான பயங்க அப்படின்னாரு. அப்படியா? ஆமா, உங்களை பார்த்தா ப்ரெஷர் ஏறுதுங்கய்யா. சரி, 5 நாளைக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு. விசுவாசிக்கு என்ன இருக்க கூடாதான்? பயம்னா என்னங்க அர்த்தம்? மரண பயம் இருக்கவே கூடாது. நமக்கு இருக்குதா இல்லையா? 90 வயசு பாட்டிட்ட போயிட்டு வாழ்றியான்னு கேளுங்க, என்ன சொல்லும் தெரியுமா அந்த பாட்டி? ஒரு ஐயா அப்படிதான் பண்ணாராம். என்ன பண்ணாராம்? உண்மையா நடந்த சம்பவம், கல்லூரியில சொல்லிட்டு இருப்பாரு. கிராமத்துல இருந்து வர மனுஷன். அவர் சொல்லுவாரு, எங்க ஏரியால ஒரு அம்மா 99 வயசு, 99 வயசு, பரிபூர்ணமான வயசு. அந்த அம்மா போவும் பிள்ளைங்க எல்லாம் பாக்குதுங்க. ஆனா அம்மா என்ன பண்ண மாட்டேங்குதான், போகவே மாட்டேங்குதான், பாலை குடிச்சுக்கிட்டே உயிரோட இருக்குதான். ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், இந்த அம்மா போகவே மாட்டேங்குது, உயிரை புடிச்சு வச்சிருக்கான். இப்படி ஒரு டைலாக் சொன்னாங்க, உயிரை புடிச்சு வச்சிருக்கான். உடனும்னா என்ன பண்ணாங்களாம், அம்மா காதுல போயிட்டு, அம்மா வாழ்றியாமா இல்ல சாவரியாமா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு மதியானம் நீ செத்து போயிருவேன்னு சொன்னாராம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உண்மையா சொல்லவே இல்லையா? அப்படின்னு சொன்ன உடனே 1/2 மணி நேரத்துல மூச்சு நின்னு போச்சான், 1/2 an hourல மூச்சு நின்னு போச்சான். உடனே அந்த ஐயா சொன்னாரு, இப்படி சொல்லி 1/2 an hourல காலி பண்ணிட்டாங்க அந்த அம்மாவை. அப்பதான் நான் யோசிச்சேன், 99 வயசுள்ள பாட்டிக்கு கூட நிக்க முடியல, நடக்க முடியல, அந்த அம்மாவு கூட என்ன ஆசை இருக்கு? வாழணும்னு ஆசை. வாயில சொல்லுவான், ஆண்டவரே இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல ஆண்டவரே, என்னை எடுத்துக்கங்க. உங்களை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ண போறாரு? இந்த டயலாக் எல்லாம் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே எடுத்துக்குங்க ஆண்டவரே, நான் வந்துடுறேன் ஆண்டவரே.
அப்பெல்லாம் எடுக்க மாட்டாரு, வச்சு செஞ்சுதான் எடுப்பாரு. குறித்த நேரத்துலதான் எடுப்பாரு. ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ல இருந்து. இயேசுவை முதன்மைப்படுத்தணும், அதுக்கு ஆண்டவர் என்ன செய்வாருங்கிறத படிப்போமே. 22 1ல இருந்து நிறுத்தி 13 வசனம் வாசிக்க போறோம். இந்த வாசல் முடிக்க போறோம். வேகமா வாசிங்க. இந்த காரியங்கள் எந்த காரியம்? மேல என்ன நடக்குது தெரியுமா? ஆபிரகாமு அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் இஸ்மவேலையும் ஒரு துருத்தி தண்ணி ஒரு அப்பத்தையும் கொடுத்து என்ன பண்ணிட்டான்? அனுப்பிட்டான். சங்கடமா இருந்துச்சுனாலும் அப்புறம் அனுப்பி ஃப்ரீ ஆயிட்டான். ஃப்ரீ ஆனதுக்கு என்ன காரணம்? சுதந்திரவாளி இருக்கிறானா இல்லையா? இவன் சுதந்திரவாளி இல்ல இஸ்மவேலு. ஆனா இந்த ஈசாக்கு நமக்கு புள்ள இருக்குது இல்ல, மனைவி இருக்குது இல்ல, திருப்தி. இந்த காரியம் நடந்த பின்பு வாசிங்களேன். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? சோதித்தார். நல்லா கவனிங்க. நீங்க இயேசுவை காட்டிலும் வேற யாரையாவது நேசிக்கினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? சோதனை வரும். சோதித்தார். வாசிங்க. எப்படி எனில், எப்படி சோதிச்சாரு? அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். ஒரு தடவை கூப்பிடுறாரு ஆபிரகாமே. அவன் இதோ அடியேன் என்றான். ஒரு தடவை கூப்பிடும் போதே ஆபிரகாம் வந்து நின்னுட்டார். ஆண்டவரே அடியேனப்பா உள்ளேன் ஐயா சொல்லுங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் என் ஏகசுதனும். ஏகசுதன் என்ன அர்த்தம்? ஒரே பையன். ஒரே பையன் தானே ஆபிரகாமுக்கு? 2 பையன். கேத்துராளுக்கெல்லாம் பிள்ளைகள் இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஒரே பையன், உன் மனசுல இருக்கிற ஒரே பையன், ஓம் பிள்ளை. வாசிங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். அடுத்து வரதான் முக்கியம். நேசகுமாரனும். என்ன குமாரனா? நேசகுமாரனும். ஆண்டவர் எப்பயுமே நீங்க மட்டும்தான் குத்தி பேசுவீங்களா? அவரும் குத்தி பேசுவாரு. நேசகுமாரனும் அப்படின்னா காதல் பிள்ளையா? நேசகுமாரனா? ஈசாக்கு ஒரு பேர் வச்சுட்டாரு, டே உன் நேசகுமாரன்டா. வாசிங்க. ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. வாசிங்க. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்று. என்ன ஏரியா என்ன லொகேஷன் சொல்லவே இல்ல. நீ கிளம்பு. ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இத கேட்டோன்னா ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏங்க 75 வயசுல சொன்னாருங்க, 100 வயசுல பிள்ளைய கொடுத்தாருங்க. இங்க பிள்ளைய பலி செலுத்துன்னு சொல்றாருங்க. ஒரே பிள்ளை தாங்க, மனைவியோட கர்ப்பம் செத்து போச்சுங்க, இவனுக்கு கிழவன் ஆயிட்டாங்க, பிள்ளை பெக்க வாய்ப்பே இல்லாம பிள்ளைய கொடுத்தாருங்க. அந்த பிள்ளையில இருந்து ஒரு சந்ததி விளங்கும்னு சொன்னாருங்க. இப்ப அந்த பிள்ளைய பலி செலுத்துன்னு சொல்றாருங்க. அவனுக்கு எப்படிங்க இருக்கும்? கேட்டோன்னு எப்படி இருந்திருக்கும்? மகிழ்ச்சியா இருந்திருக்குமா? எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தை நம்மளால உணரக்கூட முடியாதுங்க. அந்த அளவு கஷ்டம். ஒரே புள்ள, பார்த்து வளர்த்த புள்ள. என்ன தெரியுமா பண்ணா? அடுத்த வசனத்துல போட்டுருங்க. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு. மனைவி கிட்ட சொன்னானா சொல்லலையா? ஏன் சொல்லல? மனைவி கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கு ஒரு ஃபைட் தான் இருக்கும். அந்த அம்மா கர்ப்பம் செத்து போச்சு, பிள்ளை பெக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பா ஒரு பிள்ளைய கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளைய அந்த பைத்தியக்காரன் என்ன சொல்றா, பலி செலுத்தணும்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி என்ன ஆயிருக்கும்? சண்டை ஆயிருக்குமா இல்லையா? இத உணர்ந்த ஆபிரகாமே மனைவிட்ட சொல்லாம கிளம்பிட்டார். நான் தான் யோசிப்பேன், சில ஆண்கள் தான் நிறைய விஷயத்த பெண்கள்கிட்ட சொல்றதே இல்லையா? மனைவிமார் சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு என்ன இல்ல, உண்மையே இல்ல, உண்மையாவே இருக்க மாட்டாரு. சில விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டாருங்க. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் போல இருக்குது. பாசிங்களா? தகன பலிக்கு கட்டைகளையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டாருங்க மோரியா மலைக்கு. பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனா 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை. எவ்வளவு நாள் பிரயாணம்? 3 நாள் பிரயாணப்பட்டு மோரியா மலைக்கு போறாங்க.
அவங்க எவ்வளவு கிலோமீட்டர்னு தெரியாது. ஆனா அசம்ஷனா சொல்றாங்க ஒரு 80 கிலோமீட்டர். இப்ப டூ வீலர்ல எடுத்துலாம் போக முடியாது. கழுதை மேல போறாங்க. குதிரையில போனா கூட வேகமா போயிரும். கழுதை ஆடி ஆடி போகும். 3 நாள் ஆயிப்போச்சு. வாசிங்க. தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், இங்கே வெயிட் பண்ணுங்கப்பா, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு. இவன் வொர்ஷிப் பண்ணவா வரான்? இங்க வொர்ஷிப் பண்ண வரானா? பலி செலுத்த தானே வரான். இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? வொர்ஷிப் பண்ணிட்டு நாங்க வந்துருவோம், வந்துருவேன்னு சொல்றாரா, வந்துருவோங்கிறாரா? எவ்வளவு பெரிய விசுவாசம் பத்துக்கலாங்க. என்ன விசுவாசம் தெரியுமா? ஐயா சாமி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஈசாக்குல இருந்துதான் சந்ததி விளங்கும்னு சொல்லிட்டாரு. ஈசாக்கு அவர் கேட்கிறாருன்னா நிச்சயம் ஏதாவது வச்சிருப்பாரு. ஒருவேளை இந்த ஈசாக்கு மரிச்சாலோ இந்த ஈசாக்கை உயிரோடு எழுப்ப அவர் போதுமானவர். அல்லேலூயா. அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. போயிட்டு வந்துருவாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில். ஈசாக்கு மேல வெயிட் வைக்கிறாங்கன்னா ஈசாக்குக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கும்? வெயிட் தூக்குற அளவுக்கு வயசு இருந்திருக்கும். சரிங்களா? நிறைய பேர் வயசு சொல்றாங்க, ஏறக்குறைய 18 வயசுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. கட்டையை தூக்கிட்டு போறாரு ஈசாக்கு. அப்பா கையில என்ன இருக்குது? நெருப்பும் கத்தியும் இருக்குது. 2 பேரும் கூடி போனாங்களாம். கூடி போனாங்கன்னா என்னங்க பேசிட்டு போயிருப்பாங்க? அப்பாவும் பையனும் கூடி போனா என்ன பேசிட்டு போயிருப்பாங்க? பையன் ஒரு கேள்வியை கேட்டான், அப்பா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆடு எங்கப்பா? அப்பா மனசுல நினைச்சான், டே ஆடு நீ தானடா, ஆடு நீ தானடா. ஆனா அங்க சொல்றாரு பாருங்க, ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்து கொள்வாராம். ஆபிரகாமு இயேசுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிறது. நீங்க என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? அனுபவிச்சு பேர் வைக்கிறாருங்க. அவர் யெகோவா ஈரேன்னு சொல்லி. நீங்க என்னங்க பேர் வச்சிருக்கிறீங்க? நான் என்னங்க பேர் வச்சிருக்கிறேன்? அவருக்கு அநேக பேர் உண்டு. ஆனா காலத்துக்கு மாறாத பேர் என்ன தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் வாசிச்சாலும் அப்படித்தான் இருக்கும், இருக்கிறேன் என்று. என் புள்ள வாசிச்சாலும் அப்படித்தான் இருக்கும், இருக்கிறேன் என்று. நம்முடைய தலைமுறையில 10 தலைமுறை கழிச்சு வாசிச்சாலும் அப்படித்தான் இருக்கும், இருக்கிறேன் என்று. இருக்கிறேன் என்பவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பேர் வைக்கிறான், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார், நேர்த்தியா பார்த்து கொள்வார். வாசிங்களா? அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. நெருப்பும் கட்டையும் இருக்குது. பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க? சரியான கேள்விய சரியான ஆளை பார்த்து கேட்கிறான், எங்க? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு சகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பாத்துக்குவாருப்பா, அவருடைய பொறுப்புப்பா. வாசிங்களா? அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டும் போது அப்பாவுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? பிள்ளையோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? 18 வயசுன்னு சொன்னேன், அது என்ன நமக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது. இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, 18 வயசு பையன் அப்படின்னா அப்பா கைத்தை எடுத்து கட்டும் போது, கட்டையை எடுத்து வைக்கும் போது அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? பையனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதே நம்ம பிள்ளையா இருந்தா நம்மள கட்டி கிடத்தி இருக்கோங்க, தொலைஞ்சாண்டா அப்படின்னு இருந்திருக்கும். தொலைஞ்சு போயிட்டான் போ அப்படின்ட்டு அங்க போய் வீட்டுல போயிட்டு அம்மாட சொல்லி இருந்திருக்கோம், அப்பாவை சிங்கமோ கரடியோ கடிச்சு கொன்றுச்சு அப்படின்னு இருக்கும். நம்ம டிக்கெட்டுங்களா அப்படிப்பட்ட டிக்கெட்டுங்க. ஆனா ஈசாக்கு அமைதியா இருக்கிறான் பாத்தீங்களாங்க. கட்டுற வரைக்கும் அமைதியா இருக்கிறான், தூக்கி கிடத்துற வரைக்கும் அமைதியா இருக்கிறான். என்ன மாதிரி புள்ள பாருங்களேன். ஈசாக்கு மாதிரி ஒரு பிள்ளைய கொடுங்கன்னு நினைக்கிறீங்களா? வாசிங்க. அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை கத்தியே ஓங்கிட்டாங்க. என்னங்க மனுஷன், குமாரனை வெட்டும்படிக்கு கத்தியை ஓங்கிட்டான். கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஒரு நிமிஷம் லேட்டா பேசியிருந்தா என்ன இருக்கும்? ஒரு நிமிஷம் முன்னாடியும் பேசல, லேட்டாவும் பேசல. நல்லா புரிஞ்சுக்கணும் ஏங்க. அவர் தாமதிக்கிறாரு தான், ஆனா ரொம்பலாம் தாமதிக்க மாட்டாருங்க. அவர் குறித்த நேரத்துல அவருடைய சத்தம் தொனிக்கும்.
அல்லேலூயா. நிச்சயம் செய்வார். ஏங்க இங்க எத்தனை முறை கூப்பிடுறாரு? 2 வாட்டி. முதல் தடவை எத்தனை தடவை கூப்பிட்டாரு? ஒரு டைம். பதறாம பேசுறாரு. ஆபிரகாமே இதோ அடியேன். இப்ப 2 முறை ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பதறி போயிட்டாரு. யாரையா அவன்? வெட்ட கத்திய ஓங்கிட்டானேயா. பதறிட்டாரு ஆண்டவர். பதறனோனே உன் பிள்ளையானான் மேல என்ன செய்யாத, கைய போடாத. உடனே எடுத்து அந்த சைடு ஆபிரகாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா இருந்துச்சா? அந்த வசனத்தை வாசிங்களேன். எங்க இருக்குது? 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, கையை போடாதே, ஒன்றும் செய்யாதே, ஒண்ணுமே செஞ்சிராதப்பா. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்த ஒரு பேரு பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருச்சோ? ஒரு பேரு பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருச்சு தானே? உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன்னு சொன்னாரு. இங்க ஒரு பேரை விட்டுட்டாரு. புத்திரன்னு சொல்லிட்டாரு, ஏகசுதன் சொல்லிட்டாரு, ஆனா நேசகுமாரன் விட்டுட்டாரு. ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டாரு ஆவியானவரு. ஏன் விட்டாரு தெரியுமா? அவருக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிச்சுன்னா, டே இஸ்மவேலா ஈசாக்கான்னு கேட்டா நீ ஈசாக்கும், இப்ப ஈசாக்கா ஏசுவான்னு கேட்டா நீ ஏசு தான்டா சொல்லுவ. டெஸ்ட் எதுக்கு தெரியுமா? யாரு முக்கியங்கிறதுக்கு டெஸ்ட். எங்க இருந்து தெரியுமா டெஸ்ட்? நீங்க யார ரொம்ப நேசிக்கிறீங்களோ அங்க இருந்து டெஸ்ட். இப்ப ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க பிள்ளைய ரொம்ப நேசிச்சீங்கன்னா உங்க பிள்ளைகிட்ட இருந்து தான் டெஸ்ட். உங்க கணவனை ரொம்ப நேசிச்சீங்கன்னா உங்க கணவன்கிட்ட இருந்து தான் டெஸ்ட். நிறைய பேர் சொல்றீங்களே என் கணவன் எனக்கு பெரிய சோதனை, அங்க இருந்து தான் டெஸ்ட் வரும். என் பிள்ளை ஒரே சோதனை, அங்க இருந்து தான் டெஸ்ட் வரும். டெஸ்ட் எப்படி தெரியுமா வருது? நம்ம வைக்கிற டெஸ்ட் எல்லாம் சும்மா டுபாக்கூர் டெஸ்ட். அவர் வைக்கிற டெஸ்ட் எப்படி தெரியுமா? ரிசல்ட் எப்ப தெரியுமா வரும்? அவருக்கு தான் தெரியும். கிளைமேக்ஸ்ல தான் ரிசல்ட் வரும். ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல என்ன செஞ்சிராத, கைய போட்டுறாதயா. அடுத்த வசனம் வாசிங்களேன். 14 வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு 13 வாசிங்களேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம், இந்த ஆட்டுக்கடா எப்படி மலை ஏறி போச்சு? அங்க ஒண்ணு சொன்னா தெரியுமா? நாங்க போயிட்டு திரும்பி வந்துருவோம். யெகோவாயீரே அவர் பார்த்துக்குவார். யெகோவாயீரே இருக்கிறனால அவர் பார்த்துக்கிட்டாருங்க. நான் யோசிச்சு பாக்குறேன், மலை மேல எப்படிங்க ஒரு ஆட்டுக்கடா ஏறுது? இப்ப உள்ள ஆடெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நடக்கவே கஷ்டப்பட்டு இருக்கும். நடந்து ஒரு தெரு தாஞ்சனா படுத்துக்கோ. ஆனா இது மலை மேல ஏறி அங்க ஒரு முள்ளுல சிக்கிட்டு இருக்குதான். வெட்டுற வரைக்கும் கண்ணுல தெரியலங்க. தெரிஞ்சிருந்தா ஒருவேளை எடுத்து வச்சு வெட்டி இருந்திருப்பானான்னு தெரியல. ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் கண்ணு திறக்குது. அங்க பார்த்தா ஒரு ஆடு தெரியுது. ஏற்ற வேளையில ஏற்ற உதவிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசமா சொல்றேன், ஏற்ற வேளையில ஏற்ற உதவிய குறித்த நேரத்துல குறித்தவர் செய்வார். நிச்சயம் செய்வார். ஆபிரகாமுக்கு செஞ்சாரு. போகும்போது எப்படி பேர்ப்பாங்க தெரியுமா? போய் ஒய்ஃப்ட சொன்னாரான்னு தெரியல, அடியே ஆண்டவர் சொன்னாருன்னு போனேன்டி. ஆனா அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு தெரியுமா? நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன்டா. ப்ரூவ் பண்ணிட்டாருங்க ஆபிரகாம். இன்னைக்கு பெத்தேல் சபை நாம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோமா? நான் இயேசுவை நேசிக்கிறவன் என்று ப்ரூவ் பண்றோமா? ப்ரூவ் பண்றோமா? ப்ரூவ் பண்றோம். ஆனா பண்ணல. யோபு ப்ரூவ் பண்ணா. மனைவி வந்து தூசிச்சாலும், நண்பர்கள் தூசிச்சாலும் நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன் ப்ரூவ் பண்ணா. நாம பண்றோமா? நாம பண்றோமா? கடைசியா ஒரு வசனத்தை வாசி முடிங்க. உபாகமம் 13 3வது வசனத்தை வாசி நிறைவு செய்வோம். உபாகமம் 13:3. அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரராகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நான் பலவீனத்தோடு இருந்தேன். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். பலவீனத்தோடு இருந்தேன், படுக்கையில இருந்தேன்,
நடமாட முடியாம இருந்தேன். அப்பதான் என் மனைவியோட அன்பை என்ன பண்ணிக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். என் மனைவி தான் என்னை பராமரிச்சா. அதனால பராமரிச்சதுனால இயேசுவுக்கு மேலாகவா உங்க மனைவி இல்லையே. அப்படி ரொம்ப நேசிச்சீங்கன்னா அன்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாராம், டெஸ்ட் வச்சிருவாரு. அவரு மிட்டமு, குவார்டர்லி, ஆஃபலி, ஆனுவல் அப்படி வைப்பாரெல்லாம் தெரியல. வைக்கிறது ஒரே டெஸ்ட், பர்ஃபெக்டான டெஸ்ட். எங்க இருந்து தெரியுமா வைப்பாரு, எங்க நேசிக்கிறீங்களோ அங்க இருந்து தான் வைப்பாரு. ஆண்டவரே இதை வாசிச்சோன்னா ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே நான் யாரையுமே நேசிடக்கூடாது, டெஸ்ட் டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா பாடி தாங்காத ஆண்டவரே, அதனால என் லைஃப் இப்படியே ஸ்மூத்தாவே போட்டு ஆண்டவரே. எல்லாரையும் நேசிங்க, ஆனா இயேசுவை முதன்மைப்படுத்துங்க. எல்லாரையும் நேசிங்க, உங்க மகளை நேசிங்க, உங்க பிள்ளைய நேசிங்க, உங்க மனைவியை நேசிங்க, ஆனா இயேசுவை முக்கியப்படுத்துங்க. இயேசுவை முக்கியப்படுத்தி பாருங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் முக்கியப்படுத்துவார். அல்லேலூயா. வாஞ்சையா இருக்கிற ஆத்துமாவை என்ன தெரியுமா செய்வாராம், கனப்படுத்துவாராம். அவரை நீங்க கனப்படுத்தினீங்கன்னா அவர் உங்களை ஆனர் பண்ணுவார். பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணுவாராம், அவர் உங்களை கனப்படுத்துவாராம். அல்லேலூயா. சோர்ந்தே போகாதீங்க, இயேசுவை நேசிங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்க குடும்பத்தை நேசிக்கிறாரு, உங்க பிள்ளைகளை நேசிக்கிறாரு. நான் இல்லைனாலும் என் பிள்ளைய வாழ வைக்க அவர் போதுமானவர். இந்த விசுவாசம், உறுதியான விசுவாசம் நமக்குள்ள போட்டோம். இன்னைக்கே மரிச்சாலும் ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ண அவர் போதுமானவர். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசினதுக்காக நன்றி. உமது வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உமது வசனத்தின்படி வாழ ஆவியானவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்க கிருபை எங்களை நடத்தட்டும். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் சகல சத்தியத்திற்குள்ள நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் கிருபைகளை தருவீராக. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனையும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. God bless you.